ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இலக்கியாஸ் யூஸ். நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி எல்லா காயும் போட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் சாம்பார் வெங்காயத்தில் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உரிச்ச பூண்டை நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம என்னென்ன காயெல்லாம் சேர்க்குறோன்றதை பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கொஞ்சம், ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் சேர்த்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், காலிஃப்ளவரும் இதில் சேர்க்க போகிறோங்க. வாங்க சாம்பாருக்கு இன்னும் தேவையான மசாலான்றதை பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சு வந்ததும் நம்ம குக்கரில் வேக வச்சு இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நம்ம குக்கரில் ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.